வணக்கம். சமீபத்தில ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப, ஆதித்யா, சன் நியூஸு, இன்னும் சன் அந்த கலாட்டா இதுலலாம் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுடைய ஷோ ஹோஸ்ட்ல ஒருத்தர் ஒரு செய்தி போட்டிருந்தது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அவரு நம்முடைய இசைஞானி அவர்களுடைய அந்த பாடல பத்தி தாங்க சொல்ல வராரு. அந்த சொல்ல வர்றபோது நடுவுல சொன்ன செய்தி அப்படியே டக்குன்னு அப்படி ஈர்க்கிற மாரி இருந்தது. எழுத்தாளர் கல்கி சொல்லுவாராம், கூட்டத்தில உட்கார்ந்து ஒருத்தர் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்காரு கல்கி. பக்கத்தில உட்கார்ந்த ஒரு இளம் வயது நிருபர் வேகமா குறிப்பெடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப கல்கி கேட்டாராம், "என்ன செய்றீங்க?" அப்படின்னு. "இல்ல அவர் பேசுறதெல்லாம் எழுதுறேன்" அப்படின்னு இருக்காரு. அப்ப கல்கி சொன்னாராம், "இந்த பாருங்க, அதில உங்க மனசுல நிக்கிற மாரி விஷயமா அவர் பேசினாருன்னா, அத நீங்க எழுத வேண்டியதில்ல. மனசுல நிக்காத விஷயத்த அவர் பேசினாலும், நீங்க எழுதுனா அது மத்தவங்க மனசுல நிக்க போறதில்ல. கேளுங்க. உத்து கேளுங்க" அப்படின்னாராம். அவர் அப்படியே அந்த இளம் நிருபர் ஸ்தம்பிச்சு உட்கார்ந்துட்டாராம்ங்க. நான் இத எதுக்கு சொல்றேன்னா, பல நேரங்கள்ல நம்ம கேட்கிறப்ப, சில செய்தி நம்மள அப்படியே டக்குன்னு ஈர்த்துரும். வேற என்ன இவர் பேரு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன அது சொன்னாருங்கன்னா, இளையராஜாவுடைய பாட்ட சொல்லிக்கிட்டே வராரு. அப்ப குறிப்பா ஒரு படத்துக்கு இவங்க பாடுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இளையராஜாவ கூப்பிட்டு அந்த சிங்கர அப்பதான் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. "நீ இது பாடு, நீ பாடு" அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு பதட்டத்தோடு சொல்லுது, "இல்ல, அன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. நான் அத பரீட்சை எழுதணும். பரீட்சை போயிருச்சுன்னா எனக்கு வருஷம் போயிரும். நான் வருஷம் பூரா படிச்சது." "அப்படியா? சரி. நீ தேர்வு முக்கியம்னு நினைக்கிற. எக்ஸாம் முக்கியம்னு நினைக்கிற. நான் என்ன நினைக்கிறேன், இந்த பாட்ட நீ பாடுனா, உன் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும்னு நான் கருதுறேன். அதனால நீ முடிவு பண்ணிக்கோ. நான் முடிவு பண்ணி சொல்றேன். நீ இந்த பாட்ட பாடு. உனக்கு பெரிய புகழ் கிடைக்கும்." அந்த பொண்ணு சரின்னு ஒரு வழியா சமாளிச்சு பாடிச்சுங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுங்களா? அதான் சிந்து பைரவில வரக்கூடிய சுஹாசினி மேடையில சிவகுமார்ட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு பாடுவாங்கல்ல. "பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் தானறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், எழுத்து வகை நானறியேன்" அப்படிங்கிற அந்த பாட்டுங்க. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே. இந்த பாட்டு பெருசு இல்லைங்க. இந்த பாட்டை பாடிக்கிட்டே நாட்டுப்புற பாட்டோட பெருமையெல்லாம் பாடிட்டு சொல்லிக்கிட்டே அவர் என்ன கர்நாடிக் இசையில பாடிக்கிட்டு இருந்தாரோ, அதே ராகத்துல அந்த பாட்ட கொண்டு அப்படி சேர்ப்பாங்க பாருங்க. ஸ்வரங்கள சொல்லி, "பாடறியேன், படிப்பறியேன்னு" முடிச்சுட்டு, "நிசே நிச நிச கவ" அப்படி சொல்லிட்டு, டக்குன்னு அந்த பாட்டுக்கு வரவும், தியேட்டர்ல இருக்கவங்க எந்திரிச்சு கை தட்டுவாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கை தட்டுவாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அந்த பாட்ட பாடுனது யாருன்னு கேட்டா, அவங்க தான் சின்ன குயில் சித்ரா. சாரிக சரி கமக சப்பதம்மா மாமா. இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த பாட்டு மூலமா அவங்களுக்கு ஜனாதிபதி விருது கிடைச்சது. இந்த பாட்டு மூலமா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஜனாதிபதி விருது கிடைச்சது. அப்ப தேர்வு முக்கியம்தான். படிப்பு முக்கியம்தான். இதுவும் ஒரு படிப்பு தானங்க. இசை ஒரு படிப்பு இல்லையா? பாடல் ஒரு படிப்பு இல்லையா? இத கணிச்சாரு பாருங்க அந்த இசைஞானி. இதுல உனக்கு எது முக்கியங்கிறத காட்டிலும் நான் சொல்றேன், உனக்கு இதுதான் முக்கியம். நீ பாரு, பாடு, பாடுனேன்னா இதுல புகழ் கிடைக்கும்னு சொன்னார்ல. அந்த விஷன், காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல். பாட்டால் பெருமை பெறுவார். பாட்டு பெருமை பெறும். பதக்கங்களும் பரிசுகளும் வரும். வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும். சமீபத்தில் கூட நான் ஒரு தடவ வெளிநாடு போயிருந்தப்ப, சித்ரா, மனோ எல்லாருமே வந்திருந்தாங்கங்க. என்ன சந்தோஷமான பொழுதுங்கிறீங்க. அந்த பாட்டெல்லாம் கேட்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது. இன்னைக்கு சின்ன குயில் சித்ராவை அறியாதவர்கள் இல்லை. அவர் பெறாத பரிசில்லை. அவருக்கான புகழ், உலக புகழ் பெற்ற பாடகியாக அவர் இருக்கிறார் என்றால், அந்த சின்ன குழந்தையா பள்ளிக்கூடத்துக்கோ, கல்லூரிக்கோ போகக்கூடிய பெண்ணாக இருந்து,
என்ன செய்யறதுன்னு வாழ்க்கையை தீர்மானிக்கிறப்ப திருப்புமுனை போல வந்து நம்மை அழைத்து செல்பவர்கள் சில குருநாதர்கள் தான். அப்படி இசைஞானி குருவாக இருந்து இந்த அருளை தந்திருக்கிறார். பாட்டும் படிப்புமாக வாழ்க்கை பெரிய ஒரு முன்னேற்றத்தை அவருக்கு தந்திருக்கிறது. தேர்வு அடுத்த வருஷம் கூட எழுதிக்கலாம். இந்த பாட்டை போட்டுட்டோம்னா திரும்ப கிடைக்காதுன்னு சொல்கிறப்ப எது நம்மை முன்னேற்றமோ அதை தேர்ந்தெடுப்பது தான் நம்முடைய கூர்மையான அறிவுக்கு எடுத்துக்காட்டு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.